ஒரு நிமிடம் கிடைத்தால் கூட, ஐயா என் மகனை காப்பாத்திடுங்க ஐயா, வெட்டுருங்க ஐயா அப்படின்னு ஒரு கெஞ்சக்கூடிய நிலைமை இருக்கு பாருங்க. அந்த நிமிஷத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். தமிழ்நாடு வறட்சி முக்கியமல்ல, மகன் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. எப்பவுமே சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அழுதுட்டே இருப்பாருன்னு சொல்றாரு. இந்த வாட்டி அழுதுட்டே போன மண்டியிட்டு சரணாகதி அடைந்து என் மகனை காப்பாற்றுங்கள் என்று, SOS என்றால் சேவ் அவர் சோல் என்று அர்த்தம், அதை செய்து விட்டார். இருப்பினும் அவர் நிதி ஆயோக்கு வரவில்லை, உதயநிதி ஆயோக்கு தான் வந்தார் என்று. உதயநிதியை ஓட ஓட விரட்டுவார் நரேந்திர மோடி. வெயிட் பண்ணி பாருங்க. ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படலன்னு ஒரு மாதத்திற்குள் இப்ப பாருங்க, அந்த விசாகன் சொன்ன நிறைய விஷயங்கள்லாம் வந்து கையில் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் தடை போட்டதுனால என்ன பிரயோஜனம்? அந்த விசாகன் சொன்ன ரகசியத்தை வைத்துக் கொண்டுதான் சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் அனுமதி கேட்டு போகிறார்கள். தாங்கள் தவறான புரிந்து கொண்டீர்கள், எங்களுடைய விசாரணையில் இதெல்லாம் தெரியப்பட்டது என்று ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ண போறாங்க. டபுள் அவசர வேகம். இப்போ தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு தமிழ்நாடு போன DT எக்ஸ்பிரஸுக்கு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு துறந்தோ இருக்குது, ராஜதானி இருக்கிறது. இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் ஒன்று வரப்போகுதுங்க. புல்லட் ட்ரெயினில் பண்ணுவாங்க, அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க. நரேந்திர மோடியினுடைய அனுமதி பெற்று தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், அவர் இந்துத்துவாவினுடைய முக்கியத்துவராக பால் தாக்கரே சிவசேனாவுடைய தலைவர் மாதிரியா தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்துக்களை காப்போம் என்று ஆரம்பியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடுக்கு மிக உறுதுணையாக இருந்தார். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு நரேந்திர மோடி அனுமதியிடம் தான் அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்ல போனால் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம் சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போதைய நிலையில குஜராத்ல ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் 9000 ஹார்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரயில் என்ஜினையும் கொடியசைச்சு துவக்கி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? நரேந்திர மோடி அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு மிக மிக வெற்றி நடை போடுகிறார். வட இந்தியாவில் ராஜஸ்தானில் இருந்தார், பீகாரில் இருந்தார். இன்று தன்னுடைய மாநிலமான குஜராத்திற்கு சென்று நிற்கிறார். வீடு புகுந்து தாக்குவேன் என்று சொன்னாரே, கர்மே கூஸ்கே மாறுங்கா என்று பாகிஸ்தானுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்த செயலுக்காக தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறார் என்று குஜராத்தில். நரேந்திர மோடி அவர்களுடைய குஜராத் பயணம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், வெற்றி மாலை வெற்றி வாகை சூடிய நரேந்திர மோடி தான் பிறந்த இல்லத்திற்கு, அவர் பிறந்த ஜென்ம பூமிக்கு செல்லும் பொழுது மாபெரும் வரவேற்பு. குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 13 வருடங்களாக முதலமைச்சராக இருந்தார். அந்த இடத்தில் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். அவர் இன்று ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு, அதையும் தவிரங்க 1.5 மாசம் கழிச்சு போறாருங்க குஜராத்துக்கு. அதனால அவருக்கு மாபெரும் வரவேற்பு. தாங்கள் கூறியது மாதிரி சில வளர்ச்சி திட்டங்களுக்கு திறப்பு விழா தெரிவித்திருக்கிறார், அடிக்கல் நாட்டி இருக்கிறார். அதெல்லாம் உண்டு. நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையை நன்றாக தொடர்ந்து பார்த்து வருவதால் 1995 அவரை நான் குஷாபாவ் தாக்கரே பாஜகவுடைய தலைவராக இருந்தபோது, இவர் பொதுச் செயலாளராக இருந்தாரே, அன்று முதல் முதலமைச்சராக இருந்தபோது சரி, பிரதமராக இருந்தபோதும் சில சமயங்களில் சந்திக்க நேரடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. அவரிடம் கற்றுக்கொண்டது, அவரிடம் தெரிந்து கொண்டது என்ன என்று கேட்டால், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குஜராத் போயிடுவார். 3 மாதத்திற்கு ஒரு முறை வாரணாசி தன்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு போயிடுவார். அவர் குஜராத்தை சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது, அவர் எங்கிருந்து அசம்பிளி தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ மாதத்திற்கு ஒரு முறை போயிடுவார். அதை தவிர ஒரு மாநிலத்திற்கு குறைந்தது 3 மாதத்தில் ஒரு முறையான அவர் விஜயம் செய்வார். இதுதான் அவருடைய, சுத்திட்டே இருப்பாருங்க அவரு. அந்த வண்டு தேனி மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல உட்கார மாட்டார். அதனால்தான் இன்னைக்கு அங்க குஜராத் தன்னுடைய தலைநகரம் ஆக்கிறதுனால அங்க போகும்போது மாபெரும் வரவேற்பு ஏற்பட்டது. நரேந்திர மோடியுடைய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக முடிந்ததற்கு காரணம்
பல ரகசியங்கள் உள்ளன. அந்த ரகசியத்தை தங்களுடைய நேரிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், குறிப்பாக இந்திய விமானப்படை தலைவர் அமர்பிரீத் சிங் என்பவர், அவர்தான் ஏர் சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல் அமர்தீப் சிங். அவருடைய நம்பிக்கைக்கு, பிரதமருடைய நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமானார். ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதில் அவர் தான் முக்கியம். காரணம், 11 இனங்களில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விமான தளங்களை துக்கு நூறு ஆக்கினாரே. நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்தவர் அமர்பிரீத் சிங் என்பவர். மற்ற தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை தலைவர்களுக்கு தவிர ராஜ்நாத் சிங்குடைய உதவி மிக மிக சிறப்பாக இருந்தது. இது பற்றி நரேந்திர மோடி நேற்று முதலமைச்சர்கள், பாஜக முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் அவருக்காக பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயத்தில் கண்டிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்திலும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய 17-18 நாடுகளுக்கு, தலைநகருக்கு 51 எம்பியை அனுப்பி பாகிஸ்தானில் நடந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஈழச் செயல்களை இந்தியாவிற்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை குறிப்பு வைத்து அடித்தாலே அவருக்கு தான் பதில் கொடுத்தார் நரேந்திர மோடி. இந்துக்கள் என்றால் அவ்வளவு இழப்பமாகிவிட்டார்களா என்ற பதில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு நஷ்டம் வகித்தார் பாகிஸ்தானில் நரேந்திர மோடி. ஒரு ரன்வே கட்டுறதுன்னா குறைந்தது 1000 கோடி ஆகுங்க. எல்லா 11 ஏர்போர்ட்ல அடிச்சிட்டாரு. பிளேன் தூக்க விட முடியாது. ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இருந்தது சைனாவும், டர்க்கியும், அசர்பைஜானும். ஸோ இந்த மாதிரி பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடி குஜராத் பயணம் மிக மிக முக்கியமானது என்று தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்க டெல்லி வந்து கலந்துக்கிட்டாங்க. இதன் பிறகு வந்து பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு அங்க நடக்கல. நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துல வந்திருந்த அத்தனை சிஎம்களையும் மோடி அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஆனா வந்து தனிப்பட்ட நேரம் ஒதுக்கப்படல. இது என்ன காரணம் சார்? எப்படி சார் பாக்குறீங்க? தனிப்பட்ட நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற காரணம் அல்ல சிவா. ஒரு நிமிடம் கிடைத்தால் கூட, ஐயா என் மகனை காப்பாத்திருங்க ஐயா, வெட்டுருங்க ஐயா அப்படின்னு ஒரு கெஞ்சக்கூடிய நிலைமை இருக்கு பாருங்க. அந்த நிமிஷத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். தமிழ்நாடு வறட்சி முக்கியம் அல்ல, மகன் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. அதுதான் ஒரு தாய்க்குள்ள பாசம், தந்தைக்குள்ள பாசத்தை அவர் வெளிப்படுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பாராட்ட வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், பிரதமரே குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரத்தில் பேசும்பொழுது எப்பவுமே சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அழுதுட்டே இருப்பாருன்னு சொன்னார். இந்த வாட்டி அழுதுட்டே போன மண்டியிட்டு சரணாகதி அடைந்து என் மகனை காப்பாற்றுங்கள் என்று, SOS என்றால் சேவ் அவர் சோல் என்று அர்த்தம், அதை செய்து விட்டார். இருப்பினும் அவர் நிதி ஆயோக்கு வரவில்லை, உதயநிதி ஆயோக்கு தான் வந்தார் என்று கிண்டல் அடிக்கிறார்கள் சில பாஜகவினர். சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வந்து திரும்பிய பிறகு இப்போ உதயநிதிக்கான நெருக்கடி குறைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? யார் சொன்னாங்க? நெருக்கடி அதிகமாகிறது. யார் தவறான கருத்து. அவருடைய நெருக்கடி இன்னும் மேல்படுத்தப்பட்டு விட்டது. எங்க ஒன்னே ஒண்ணு, அந்த பாஸ்கரன் ஒருத்தர் இருக்காங்களே, ஆகாஷ் பாஸ்கரன், செந்தில், கார்த்திக், ரிதீஷ், ஜூஜு, விக்ரம் ஜூஜு, என்னது பேர் என்ன, விக்ரம் ஜூஜு, ஷூஷு, குப்பு, கிக்கி, குக்கு, இதுல என்னங்க இது? யாருங்க வரலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சோறு ஒட்டினாங்களா சார்? ஏதோ வந்து உதயநிதிக்கு பல்லக்கு தூக்குவர்கள் வந்து விட்டார்கள், திமுகவிற்கு வீரப்பெயர் கொண்டு வந்தார் என்று ஒரு மூத்த அமைச்சர் என்னிடம் இன்று காலை சொன்னார். இந்த பசங்கள்லாம் வந்து கருத்துட்டாங்க சார் அப்படின்னுட்டு. அவர் சொல்றாரு, நான் இப்ப மந்திரியா இருக்கேனே தவிர நான் சிறு வயதில் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முன்னாக போஸ்டர் ஒட்டி இருக்குங்க அப்படின்னாரு. காட்பாடியில, வேலூர்ல, ஆரணியில, வந்தவாசி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம். அவர் இன்று கண்ணீர் வடிகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவை அபகரணம் செய்து விட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு சில்லறை பசங்கள்லாம் சேர்ந்துன்னு சொல்றாரு அவர். அது அந்த எந்த மந்திரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நாளைக்கு. ஸோ ஆக மொத்தம் அவர்களுக்கு தான் இப்போ பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து டாஸ்மாக் மேல தடை கொடுக்கல, அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவல் மேல தடை கொடுக்கல பாருங்க. புரியுதுங்களா?
ஆக மொத்தம் இண்டிவிஜுவல் பேர்ல கண்டிப்பாக இதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். உதயநிதியை ஓட ஓட விரட்டுவார் நரேந்திர மோடி. வெயிட் பண்ணி பாருங்க. ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படலன்னு வந்து ஒரு மாதத்திற்குள் கண்டிப்பா. இப்ப பாருங்க, அந்த விசாகன் சொன்ன நிறைய விஷயங்கள்லாம் வந்து கையில் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் தடை போட்டதுனால என்ன பிரயோஜனம்? அந்த விசாகன் சொன்ன ரகசியத்தை வைத்துக் கொண்டுதான் சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் அனுமதி கேட்டு போகிறார்கள். தாங்கள் தவறான புரிந்து கொண்டீர்கள், எங்களுடைய விசாரணையில் இதெல்லாம் தெரியப்பட்டது என்று ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ண போறாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய லீகல் செக்ஷன் இருக்குதுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு லீகல் செக்ஷன் இருக்கும் சிவா. அந்த லீகல் செக்ஷன்ல ஓப்பனா சொல்லிட்டாங்க ஊழல் நடந்திருக்கிறது என்று. நீ சுப்ரீம் கோர்ட் ஒரு நாள் சொன்னதால் எல்லாம் தடை போட்டு முடிச்சிட முடியும் என்ன? ஆக மொத்தம் உதயநிதி கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அகப்படுவார். அவருக்கான ஒரு வழக்குகள் மூடப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். சார், அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசூர வேகத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல செயல்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? டபுள் அசுர வேகம். இப்போ தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு தமிழ்நாடு போன டிடி எக்ஸ்பிரஸுக்கு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு துறந்தோ இருக்குது, ராஜதானி இருக்கிறது. இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் ஒன்று வரப்போகுதுங்க. புல்லட் ட்ரெயின்ல பண்ணுவாங்க அது மாதிரி, அவ்வளோ ஸ்பீட போவாங்க. ஓகே சார். சார், இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் சென்னையில அடையாறுல நடந்துகிட்டு இருக்கு. இதற்காக வந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வந்திருக்காங்க. சோ பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மீது தனி கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நரேந்திர மோடியினுடைய அனுமதி பெற்று தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், அவர் இந்துத்துவாவினுடைய முக்கியத்துவராக பால் தாக்கரே சிவசேனாவுடைய தலைவர் மாதிரி தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்துக்களை காப்போம் என்று ஆரம்பியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடுக்கு மிக உறுதுணையாக இருந்தார். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு நரேந்திர மோடி அடுவணியிடம் தான் அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்க இருக்கிறார். கண்டிப்பாக பார்த்து கொண்டே இருங்கள். பவன் கல்யாண் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அமித்ஷா, முக்கியத்துவம் கொடுப்பது நரேந்திர மோடி. காரணம் என்ன என்று கேட்டால், வடகிழக்கு மாநிலங்களில் அசாம் முதலமைச்சர் எப்படி ஹேமந்த் பிஸ்வ சர்மா 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அரசியலை அவர் ஒன்றாக கவனிக்கிறாரோ அமித்ஷாவுடைய பிரதிநிதியாக, அதே மாதிரி கண்டிப்பாக பவன் கல்யாணுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பவன் கல்யாண் தமிழகத்தினுடைய பால் தாக்கரே, பவன் கல்யாண் தமிழகத்தினுடைய ஹேமந்த் விஸ்வ சர்மா என்று தான் நாம் குறிப்பிட முடியும். சிவா சார், ஸ்டாலின் அவர்கள்ட்ட டெல்லி சென்றது குறித்து கேட்கும் போது நான் வெள்ள கொடியும் ஏந்தல்ல, காவி கொடியும் ஏந்தல்ல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்களே சார். அப்போ எந்த கொடி சார் ஏந்தி இருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள்? பச்சை கொடி. காரணம் என்னென்று கேட்டால், ஸ்டாலின், மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தன் மகனை பற்றி பிரதமரிடம் பேசி இருப்பதாகத்தான் டெல்லியில் செய்திகள் இருக்கின்றன. காரணம், விஜய் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு, எல்லா லீடர்ஸும் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க பரீட்சை எழுதும் போதுங்க, நான் சிவா, நான் வந்து 12th எஸ்எல்சின்னு நான் படிக்கும் போதெல்லாம் படிக்கும்போது எனக்கு மார்க் சரியாக வரணுமேன்ட்டு அன்னைக்கு கடைசியில் போய் ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி கோவிலுக்கெல்லாம் போனேன். பார்த்தசாரதி கோவிலுக்கு போனேன், கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனேன், சைதாப்பேட்டில் காரணீஸ்வரர் கோவிலுக்கு போனேன். எல்லாம் சேவிச்சேன் போய். அங்கே ஆண்டவனை எனக்கு காப்பாற்றி விடுங்க, காப்பாற்றி விடுங்கன்னுட்டு. எப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பதற்றம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அப்போதான் நீங்கள் கோவிலுக்கு போறீங்க. பரீட்சை எழுதிட்டு பயம், நான் பாஸ் பண்ணுவேன், ஃபெயில் ஆயிடுவேன்னுட்டு. அதே மாதிரி தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகத்தான் பயந்து போய்தான் ஒரு சரணாகதி தத்துவத்தில் சரணாகதி அடைந்திருக்கிறார் என்று தான் எடப்பாடி பழனிசாமி விஜய் பேசுவதில் அர்த்தம் இருக்கிறது. கண்டிப்பாக அவர் தன் மகனை காப்பாற்று. ஒரு மகனுக்காக மருமகன் மூலமாக ஒரு மாமனார் வேலை செய்தார்னா அது மு.க.ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி தான் குறிக்குங்க. சமூக வலைதளங்களில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு மிக மிக அதிகம். யூடியூப் எல்லாம் பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ்7, நியூஸ்18 மற்றும் பல பிரபல தமிழ் தொலைக்காட்சிகள் இதில் காண்பிக்காது இருக்கலாம்.
நியூஸ் 18 என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திமுகவிற்கு அடிபணிந்து கோதி மீடியான்னு சொல்றாங்க நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவுக்கு ஸ்டாலின் மீடியா ஆயிடுச்சா, இது அண்ணா அறிவாலய மீடியா ஆயிடுச்சே. ஆக மொத்தம் இதில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு திருப்பம் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான செய்திகளை, தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.